மிட்வேஸ்டோட பிசினஸ் வெர்டிகல் மெயினா பிளாக் கேலக்ஸி அப்சல்யூட் பிளாக் கிரானைட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு பிரீமியம் கிரேட் கிரானைட். மெயினா பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இந்த கிரானைட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ குளோபல் கண்ட்ரீஸ்ல இந்த பர்ட்டிகுலர் கிரானைட்டோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ்ல அரௌண்ட் 64% மார்க்கெட் ஷேர் இந்த பிளாக் கேலக்ஸி எக்ஸ்போர்ட்ஸ்ல மிட்வேஸ்ட் வந்து ஹோல்டு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் கிரானைட் ப்ரொடியூஸ் பண்றதுல இந்த அப்சல்யூட் பிளாக் கிரானைட்ல இந்த கம்பெனி இந்தியால 15.6% வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் மூலமா 96% வரை ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. 4% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, மைனிங்ல இந்த கிரானைட் கட் பண்ற இந்த கட்டிங் டூல் மூலமா ஜென்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவார்ட்ஸ். இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த குவார்ட்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி சோலார் கிளாஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது வந்து சோலார் பிளான்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ரீசென்ட் டேஸ்ல ரெனியூவபிள் எனர்ஜி செக்டர் வந்து பயங்கரமா க்ரோ ஆகுது. ஸோ இந்த சோலார் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, மோனோ லேயர்ல இருந்து அதாவது டபுள் லேயருக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா, கரண்டா இந்த சோலார் கிளாஸோட growth பார்த்தீங்கன்னா 30% சிஏஜிஆர்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு 60% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஒன் ஆஃப் த இன்டர்வியூல மேனேஜ்மெண்ட் சைடு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10% இம்போர்ட் டியூட்டி தான் இந்த சோலார் கிளாஸ்ல. ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் வந்து அதிகமா இந்தியால வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி ஹை மார்ஜின் உள்ள இந்த குவார்ட்ஸ் மூலமா சோலார் கிளாஸ் வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 4 எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் வந்து ஸ்ரீலங்கால கிடைச்சிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய ரேர் எலமெண்ட்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் லைக் மெயினும் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மேக்னெட்ஸ். ஸோ இது எப்போ ஆப்பரேஷனல் வருதுன்னா 2027ல வரும்னு சொல்றாங்க. ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணியிருக்க பியர் டைரக்ட் கம்பேரபிள் கிடையாது. ஏன்னா, அந்த கம்பெனி குவாட் ஸ்லாப் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. 83% யுஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் இந்த கம்பெனி டைவர்சிஃபைடா மல்டிபிள் கிரானைட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த குவாட்ஸ் மூலமா இன்ஜினியரிங் ஸ்டோன் அண்ட் சோலார் கிளாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ டைரக்ட் கம்பேரபிள் கிடையாது. ஸோ வேல்யூவேஷன் நம்மளால செக் பண்ண முடியாது. ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ட மெயினா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் எஸ்பெஷலி சைனா மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பா இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஸ்டோன் ரிசர்வேஷன் இன்அக்யூரேட் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க்கும் இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சிபிஐ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் பெண்டிங் கிளைம்ஸ் வொர்த் அரௌண்ட் 150 crore. ஸோ மினி லிட்டிகேஷன்ஸும் இது போக 11 crore வரை இந்த கம்பெனியில இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸ்டில் இந்த கம்பெனி மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஒரு மோனோபோலி கைண்ட் ஆஃப் கம்பெனி. ஸோ நீங்க ரிஸ்க் டேக்கரா இருந்தீங்கன்னா, லாங் டர்ம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆங்கர் டிமாண்டும் டீசென்ட்டா இருக்கு. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயின்க்காக இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாம்.